கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளில வேர்ட் ஆஃப் கைடன்ஸ் என்னங்கிறத வாசிக்க கேட்கலாமா? யோனா எழுதின தீர்க்க தரிசன புத்தகத்துல 4ஆம் அதிகாரம் ஆண்டவர் கேட்கிற ஒரு வார்த்தை நீங்கள் பாருங்கள். 9ஆம் வசனத்திலே, அப்பொழுது தேவன் யோனாவை நோக்கி, நீ ஆமனுக்கு நிமித்தம் எரிச்சலாய் இருக்கிறது நல்லதோ என்றார். அதற்கு அவன், நான் மரண பரியந்தமும் எரிச்சலாய் இருக்கிறது நல்லது தான் என்றான். ஆம் தேவ பிள்ளைகளே, யோனா தீர்க்க தரிசிக்கு எரிச்சல். இன்றைக்கு தேவ பிள்ளைகளே பாருங்க, அந்த யோனா தீர்க்க தரிசி ஒண்ணுமே பிரயாசப்படல. ஒரே நாள் நைட்ல ஆமனுக்கு செடியை ஆண்டவரே வளர வைக்காரு. அது ஓங்கி வளர வச்சாரு. அந்த செடியை சாப்பிட்றதுக்கு அவரே பூச்சியை கட்டளை இட்டாருங்க. அதை அரிச்ச உடனே அவருக்கு எரிச்சல் தாங்க முடியல. ஆமா, நிறைய பேர் நம்மளுடைய வாழ்க்கையில எப்பவுமே பாருங்க, நம்ம எதுவுமே பிரயாசப்பட்டிருக்க மாட்டோம். ஆனா வர்ற எரிச்சலை பாத்தீங்கன்னா, அம்மா அப்பா அவங்களுக்கு உதவி செய்வாங்க, நிறைய பேர் துணையா இருப்பாங்க, அவங்கள்ட்ட எரிஞ்சு 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 பேசுவாங்க. அது மாதிரியான ஒரு எரிச்சல் இன்னைக்கு உங்ககிட்ட இருக்கு. ஆண்டவரே கேட்கிறாரு, இது நிமித்தம் நீ எரிச்சல் ஆகலாமா? இந்த காரியத்தினால நீ எரிச்சல் ஆகலாமா? இந்த யோனா ஆமனுக்கு நிமித்தம் எரிச்சல் ஆனாருங்க. நீங்க இன்னைக்கு காலை வேளையில எது நிமித்தமா எரிச்சலாவே இருக்கிறீங்க? எது வரைக்கும் எரிச்சலா இருக்க போறீங்க? அவர் சொன்னாரு, நான் மரண பரியந்தம் எரிச்சலா இருக்கிறது நல்லதுதான். பாத்தீங்களா, ஆண்டவர்கிட்ட எப்படி பேசுற அளவுக்கு எரிச்சல் வைக்குது பாத்தீங்களா? இந்த எரிச்சல் ரொம்ப ஆபத்தானது தேவ பிள்ளைகளே. ஆண்டவர்கிட்டயே பேச வைக்குது. நான் சாகிற வரைக்கும் எரிச்சலா தான் இருப்பேன், இந்த எரிச்சலை மாத்த முடியாது. இந்த வார்த்தை ரொம்ப தப்பானதுங்க. தேவனுடைய பிள்ளைகளே, நாம பிரயாசப்படாம இருக்கும் போதே இவ்வளவு எரிச்சல் வந்தா ஆண்டவருக்கு எப்படி இருக்குன்னு பாருங்க. தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம எரிச்சலை தகர்த்தெறிவோம், கர்த்தரிடத்துல ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பார். God bless you.